எங்கேயோ இருக்கு. ஒன்று அஸ்வினி நட்சத்திரத்திற்கு முதல்ல கிட்டத்தட்ட ஒரு 5 வயசு, 2 வயசுல சுக்கிரதசை ஆரம்பிச்சிருக்கும். பரணி நட்சத்திரம் சுக்கிரதசையில தான் பரணி நட்சத்திரமே பொறக்கிறதே அந்த நட்சத்திரத்துல தான், அந்த தசையில தான் பொறக்கிறோம். கிருத்திகைக்கு கடைசியில இருக்கும். கிட்டத்தட்ட 120 வருஷம்னு வச்சுங்களேன். 100 வருஷங்கள் கழிச்சு வரலாம். அந்த மாதிரி. இப்போ சுக்கிரதசை நமக்கு அஸ்வினி நட்சத்திரம் அண்ட் பரணி நட்சத்திரம். சில பேர் சொல்லுவாங்க, குட்டி சுக்கிரன் அவ்வளவு நல்லதில்ல அப்படின்னு பரணி நட்சத்திரத்துக்கு. பரணி பூரம் போராடம் சுக்கிரதசையில ஆரம்பம். அந்த குட்டி சுக்கிரன் இருக்கிறது நல்லதில்லைன்னுவாங்க. அப்படி இல்லாத பட்சத்திலே சுக்கிரதசை 2 விஷயங்கள் நாம பார்க்கணும். ஒண்ணு, மேஷ ராசி லக்னத்திற்கு அதிபதியான செவ்வாய் எங்க இருக்கான்? எந்த இடத்துல இருக்கான்? மேஷத்துல இல்லாம மத்த எந்த இடத்துல இருந்தாலுமே ஓரளவிற்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடியது. ஈவன் 8ஆம் வீட்ல இருந்தாலுமே நல்ல பலனை கொடுக்கக்கூடியது தான் செவ்வாய். அடுத்தது நம்முடைய தசாநாதன். யாரு? சுக்கிரன். 2க்கும் 7க்கும் உடையவன் சுக்கிரன். தசாநாதன் எங்க இருக்கான்? சுக்கிரன் சுக்கிர திசையா இருந்ததுன்னா அல்லது சுக்கிர புக்தியா இருந்ததுன்னா, ஏன்னா சப்போஸ் இருக்கிறதுலயே அதிகமான நாட்களை கொண்டது சுக்கிரன் தான். சுக்கிர திசை தான் 20 வருஷம். அதனால மினிமம் 2 வருடங்கள் புக்தி வரும். அது ராகு திசையா இருந்தாலும், செவ்வாய் திசையா இருந்தாலும், குரு சனி திசைகளா இருந்தாலும் 2 வருடங்கள் வருவதற்கு. மத்த கொஞ்சம் ஏத்தம் தாழ்த்தியா வரலாம். அதனால சுக்கிர புக்தி பெருசாக இருக்கக்கூடியது. ஒரு ராகு, குரு, சனி, புதன்